டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளி திறந்த முதல் நாளே ஸ்டைலாக வந்த மாணவர்கள். தலைமை ஆசிரியர் முடியை ஒழுங்காக வெட்டி கொண்டு பள்ளிக்கு வாருங்கள் என மாணவர்களை விரட்டி அடித்த சம்பவம். வில்லியனூர் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மகளிர் உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை நேஷனல் கவுன்சிலிங் மெம்பர் பஜனை பிறந்தநாள் விழா அன்னதானத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை நேஷனல் கவுன்சிலிங் மெம்பர் பஜனை பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தலைமை பொறுப்பில் உள்ள புதுதில்லி பொதுச் செயலாளர் சப்தகிரி ராஜ், துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி SWTT தமிழர் அறக்கட்டளையில் உள்ள அனைத்து தலைமை பொறுப்பு வகிக்கும் தலைவர்கள் பங்கு பெற்று சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் தலைவர் வெங்கடேசன், அச்சுதன், பாலாஜி, பழனிவேல், புருஷோத்தமன், கோவிந்தன், சரவணன், வேல்முருகன், இளங்கோவன், ஜெயராம், வின்சென்ட், முத்துக்குமார், தமிழ்செல்வன், முருகன், தனுஷ், சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடிடும் வகையில் அத்தி அரங்கநாதர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்தும், மேலும் சோஃபிகா மற்றும் பஜனி ஏற்பாட்டின்படி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள அனுக் முதியோர் இல்லத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தற்போது மே 25 முதல் ஜூன் 28 வரை முதன்முறையாக மிக பிரம்மாண்டமாக துபாய் நீர்வீழ்ச்சி மற்றும் மரக்கிணறு வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இது முருகா திரையரங்குக்கு பின்னால் உள்ள அரசு கண்காட்சி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. துபாய் நீர்வீழ்ச்சியுடன் அபாயகரமான மரண கிணறு, திகில் அனுபவம், ராட்டினங்கள், விளையாட்டுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை என குடும்பத்துடன் பொழுதினை கழிக்க ஏற்றதாக உள்ளது. மேலும் இதற்கு நுழைவு கட்டணமாக 100 ரூபாயும், வாகனம் நிறுத்துவதற்கு 20 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதில் சிறப்பம்சங்களாக துபாய் நீர்வீழ்ச்சி, சிங்கப்பூர் நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்புகளும், மரண கிணறு, திகில் குகை போன்ற அமைப்புகள், பேய் வீடு, குழந்தைகளுக்கான விளையாட்டுகளாக ராட்டினங்கள், ஸ்னோ வேர்ல்ட், ஐஸ்கிரீம் போன்ற வசதிகளும், பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கான கடைகள், 57 வகையான உணவுகள் கொண்ட ஸ்டால்கள் என பிரம்மாண்டமான வகையில் இந்த பகுதியில் இக்கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியானது வருகின்ற ஜூன் மாதம் 28 நிறைவடைய உள்ளதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பிள்ளைகளின் சந்தோஷத்தை காண இங்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். புதுச்சேரி முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. புதிய கல்வியாண்டை முன்னிட்டு மாணவர்களை வரவேற்க பள்ளிகளில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் மொத்தமாக 410 பள்ளிகள் இயங்குகின்றன. இந்த பள்ளிகளில் சுமார் 85,000 மாணவ மாணவிகள் பயில்கின்றனர். இது தவிர அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் 33, தனியார் பள்ளிகள் 318 இயங்கி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் சில தனியார் பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பள்ளிகளில் கடந்த மார்ச் மாதத்திற்குள் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் ஆண்டு இறுதித் தேர்வு நடத்தப்பட்டு 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரை விடுமுறையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 1 முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு 2026-27 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் நடந்து வந்தது. கோடை வெயில் காரணமாக ஏப்ரல் 27 முதல் மே 31 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ஜூன் 1 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஜூன் 1 பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் கோடை வெப்பம் தாக்கம் அதிகரித்ததால் புதுச்சேரியில் ஜூன் 3 வரை கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டு 4 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி முழுவதுமாக உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மாணவர்களும் ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பள்ளிகளில் உள்ள சாலைகள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் பெற்றோர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மகளிர் உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியாக புதுச்சேரியில் 21 வயது முதல் 55 வயது வரையிலான அரசின் இதர மாதாந்திர நிதி உதவிகள் எதையும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிடும் வகையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டத்தை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறும் இந்த திட்டத்திற்கு சுமார் 16.11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டினால் பெற்றோர்களுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று புதுச்சேரி காவல்துறை அறிவிப்பு. புதுவையில் சிறார்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதை போக்குவரத்து காவல்துறை கண்காணித்து வருகிறது. சிறார்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பானது அல்ல என்றும், அவர்கள் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம், அதற்கான தண்டனைகளும் கடுமையானவை என்றும், சிறார்கள் வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டால் அந்த வாகனத்தின் உரிமையாளர், பெற்றோர், பாதுகாவலர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்றும், மேலும் அவர்களுக்கு ரூபாய் 25,000 வரை அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, உரிமம் ரத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அந்த சிறார் 25 வயது வரை உரிமம் பெற முடியாது என்று கூறிய அவர், வாகனத்தின் பதிவு சான்றிதழ்கள் ஓராண்டு ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த மே மாதம் சிறார்கள் வாகனம் ஓட்டியதாக 226 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய ஏதுவாக மேலும் 3 அமைச்சர்களின் பெயர் பட்டியலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதல்வர் ரங்கசாமி அளித்தார். புதுச்சேரியில் புதிதாக அமைச்சரவையில் இணைய உள்ள 3 நபர்களின் பெயர்கள் பட்டியலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி அளித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகர் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் யூனியன் பிரதேசம் என்பதால் முதல்வர் ரங்கசாமி அளித்த பரிந்துரை கடிதம் துணைநிலை ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகே பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறும். இந்நிலையில் வருகின்ற 7ஆம் தேதி அமைச்சர்கள் 3 பேரின் பதவியேற்பு விழா எளிமையான முறையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி கோடை விடுமுறை முடிந்து துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு மாணவிகளை வாழ்த்தி பேசினார். வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி கோடை விடுமுறை முடிந்து முதல் நாள் பள்ளியின் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் மலர்கொத்துக்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசெல்வி வரவேற்று தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் ஆசிரியர்கள் சங்கர், தேவி, அருணா மற்றும் சரவணன், மகாராணி, வள்ளி, கனகா, ஜபின், ரவிசங்கர், முருகையன், வேலாயுதம், வேளாங்கண்ணி, விஜயலட்சுமி, பிரேமா, கருணாகரன், உமாதேவி, ரம்யா உட்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாணவிகள் தங்கள் கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அங்கு சந்தேகப்படும் வகையில் மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றது. இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு போலீசார் வருவதைக் கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது அவர்களை காவலர்கள் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் வில்லியனூரை சேர்ந்த ரவுடிகள் வினோத்குமார், நுதேஷ் மற்றும் கிஷோர், சிவா என்பது தெரியவந்தது. தொடர்ந்து 4 நபர்களையும் போலீசார் சோதனை மேற்கொண்டபோது கத்தி, அரிவாள் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவை மறைத்து வைத்திருந்தனர். இதுகுறித்து போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்தபோது எதிரிகளால் ஆபத்து இருப்பதால் கத்தி, அரிவாளை கையில் வைத்திருப்போம் என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த 4 நபர்கள் மீதும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் கஞ்சா, கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை அருகே மின்கம்பி அறுந்து விழுந்த விபத்தில் தந்தையுடன் பைக்கில் சென்ற சிறுவன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் கலைவாணி வீதி அருகே நேற்று மாலை தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது மின்கம்பத்திலிருந்து மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி இருசக்கர வாகனத்தோடு தந்தை மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிறுவன் மின்சார வயரில் சிக்கி மின்சாரம் தாக்கிய நிலையில் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவரது தந்தை சாதுரியமாக செயல்பட்டு சிறுவனை பத்திரமாக மீட்கும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் சிறுவன் மின்சாரம் தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த நிலையில் சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் இதேபோன்று கடந்த மார்ச் மாதம் சாலையில் சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்து தற்பொழுது வரை சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இது இரண்டாவது முறையாக இதுபோன்ற விபத்து நிகழ்ந்துள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு உடனடியாக பழைய மின்கம்பங்கள் மற்றும் மின்சார வயர்களை மாற்றி புதிதாக அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி திறந்த முதல் நாளே ஸ்டைலாக வந்த மாணவர்கள். தலைமை ஆசிரியர் முடியை ஒழுங்காக வெட்டி கொண்டு பள்ளிக்கு வாருங்கள் என மாணவர்களை விரட்டி அடித்த சம்பவம். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பள்ளிக்கு உற்சாகமாக வந்த மாணவர்களில் சிலரின் முடி நீளமாகவும் ஸ்டைலாகவும் இருந்ததை கவனித்த தலைமை ஆசிரியர் பள்ளி வாசலிலேயே அவர்களை நிறுத்தி அறிவுரை வழங்கியுள்ளார். முடியை ஒழுங்கா வெட்டிக்கிட்டு வாங்க என கூறி சில மாணவர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பிய காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பள்ளி திறந்த முதல் நாளே நடந்த இந்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பேசு பொருளாகி உள்ளது. பிரான்சின் பிரபலமான ஒபாரா அரங்கில் புதுச்சேரியின் நடன கலைஞரும் வீணை இசைக்கலைஞருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மேனட்டின் இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியை சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் வீணை வாசிப்பாளருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மேனட் உலக அரங்கில் அரிதான பெருமையை பெற்றுள்ளார். அவர் சமீபத்தில் பிரான்சின் பிரபலமான ஒபாரா அரங்கு மேடைகளில் நிகழ்ச்சிகளை வழங்கி பார்வையாளர்களிடமிருந்து பாராட்டை பெற்றார். பொதுவாக ஒபாரா மேடைகள் மொசாட் பார்க் போன்ற மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கே ஒதுக்கப்பட்டவை. இந்திய கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் அரிது. டாக்டர் ரகுநாத் மேனடின் சாதனைகளில் புதிய அத்தியாயமாக அவர் சமீபத்தில் கேங்ஸ் திரைப்பட விழாவில் தனது முதல் படைப்பான ரீடோர் பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு திரைப்படத்தின் திரையிடலில் பங்கேற்றார். தற்பொழுது கரிபியன் தீவுகளில் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியங்களை மையமாக கொண்ட தனது அடுத்த திரைப்பட திட்டத்தையும் துவங்கியுள்ளார். இந்திய கலை மற்றும் பண்பாட்டை உலக அரங்கில் ரகுநாத் மேனட் உயர்த்தி காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 ஆண்டு பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்து அதிக மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைகளுக்கு கௌரவ விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவி சுஹானா, 2ஆம் இடம் பிடித்த மாணவி சோபனா, 3ஆம் இடம் பிடித்த மாணவி கவிதா, 12ஆம் வகுப்பு முதலிடம் பிடித்த மாணவி காயத்ரி, 2ஆம் இடம் பிடித்த மாணவி மஸ்ஸியா, 3ஆம் இடம் பிடித்த மாணவி தரணி உள்ளிட்டோருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவ விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது குழந்தைவேல் ராமலிங்கம் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்றது. மாணவிகளை டாக்டர் முருகன் பொன்னாடை போர்த்தி கௌரவ விருது வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார், தலைமை ஆசிரியர் தேவசேனா மற்றும் மாயவன், சரவணன், ராஜகுமாரி, சண்முக பிரியா உள்பட ஆசிரியர்கள் பலர் உடனிருந்தனர். பள்ளி திறந்த முதல் நாளே ஸ்டைலாக வந்த மாணவர்கள். தலைமை ஆசிரியர் முடியை ஒழுங்காக வெட்டி கொண்டு பள்ளிக்கு வாருங்கள் என மாணவர்களை விரட்டி அடித்த சம்பவம். வில்லியனூர் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுவையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மகளிர் உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.